இளையராஜாவை காப்பாற்ற பாடகி ஜானகி செய்த உதவி பலருக்கும் தெரியாத ரகசியம். இசைஞானி இளையராஜா இசையமைத்த முதல் படமான அன்னக்கிளி உருவானதன் பின்னணியில் ஜானகி செய்த உதவியும் இருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். நடிகர் சிவகுமார் மற்றும் நடிகை சுஜாதா முக்கிய வேடங்களில் நடிக்க ஒப்பந்தமான நிலையில் படத்திற்கு புதிய இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் பஞ்சு அருணாச்சலத்துக்கு ஏற்பட்டது. அப்போது கதாசிரியர் செல்வராஜ் ராஜா என்ற இளைஞரை அவரிடம் அறிமுகப்படுத்தினார். அவர் இசையமைத்த சில டியூன்களை கேட்ட பஞ்சு அருணாச்சலம் மிகுந்த ஈர்ப்படைந்தார். ஏற்கனவே ராஜா என்ற பெயரில் ஒருவர் இருந்ததால் குழப்பம் தவிர்க்க அந்த இளைஞருக்கு இளையராஜா என்ற பெயரையே அவர் சூட்டியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த புதிய இசையமைப்பாளரை இயக்குநர்கள் உடனே ஏற்கவில்லை. அவரின் திறமையில் முழு நம்பிக்கை வராததால் வேறு இசையமைப்பாளரை தேர்வு செய்யலாம் என அவர்கள் பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. எனினும் இளையராஜாவே இந்த படத்துக்கு சரியான தேர்வு என பஞ்சு அருணாச்சலம் உறுதியாக நின்றார். இதனையடுத்து இயக்குநர்கள் ஒரு விதமான சோதனையை நடத்த முடிவு செய்தனர். ஒரு திருமண மண்டபத்தில் சிறிய இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு அங்கு இளையராஜா பாடல்களை இசைக்க வேண்டும் என கூறப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் அவர் திறமையை நிரூபித்தால் மட்டுமே வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் அக்காலத்தின் பிரபல பாடகியான எஸ். ஜானகி கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்க சம்பவமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக பெரிய பாடகர்கள் இத்தகைய சோதனை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மாட்டார்கள். ஆனால் ஒரு திறமையான இளைஞரின் வாய்ப்பு பறிபோகக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர் ஆதரவாக இருந்ததாக பின்னர் பலரும் கூறியுள்ளனர். இசை நிகழ்ச்சியில் இளையராஜா அமைத்த மெட்டுக்கள் அனைவரையும் கவர்ந்தன. அதன் பின்னரே அன்னக்கிளி திரைப்படத்தின் இசையமைப்பாளராக அவர் அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தமானார். இந்த படத்திற்காக அவர் இசையமைத்த 5 பாடல்களும் பெரும் வரவேற்பை பெற்றன. குறிப்பாக அடி ராக்காயி மூக்காயி, அன்னக்கிளி உன்ன தேடுதே, மச்சான பாத்தீங்களா போன்ற பாடல்கள் கிராமப்புறங்களிலிருந்து நகரங்கள் வரை ஒலித்தன. அதே சமயம் சொந்தமில்லை பந்தமில்லை போன்ற உணர்ச்சி மிகுந்த பாடல்களும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தன. இளையராஜாவின் பாட்டுக்காக அன்னக்கிளி தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக ஓடி பல திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் திரையிடப்பட்டது.